சோ அந்த ஹாப்பி அதனாலதான் பர்த்டே அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு மிஸ்கேரேஜ், ஆமா ஆமா அதுல வரக்கூடிய ஒரு உளவியல் ரீதியான சிக்கல்கள் என்ன, அதுல எப்படி ரெண்டு பேருமே ஒரு வெவ்வேறு விதங்கள்ல தவிக்கிறாங்க, ஒரு தனிமை உணர்றாங்க. சின்ன சின்ன பிரீஃப் மொமெண்ட்ஸ் தான். அப்கோர்ஸ் ரொம்ப எமோஷனலி இம்பாக்ட்ஃபுல்லா அது வாங்க இந்த வேலையெல்லாம் டக்குன்னு முடிச்சிருவோன்ற மாதிரி பண்ண மாதிரி தான் இருந்தது. அதாவது பிறந்த நாள் இல்லாத நாளெல்லாம் நீ விஷ் பண்ணிட்டு இருந்த, இன்னைக்கு ஆக்சுவலி அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய உறவு வந்து இறங்கிருச்சு அப்படின்ற மாதிரி காமிக்கிற ஒரு முயற்சி இல்ல. அப்கோர்ஸ் நீங்க பர்த்டே அதனால மறக்கிறதுனால நீங்க காதல் இல்லைன்னு அர்த்தம் ஆயிடாது. பட் இருந்தும் இவங்களுடைய ஒரு வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அதுதான் பிரச்சனையா இருந்திருக்கு. ரொம்ப என்ன சொல்றது, அது இனி லாங் ரிலேஷன்ஷிப்ல நடக்கிற ஒரு விஷயம் தான். எஸ்பெஷலி நீங்க கஷ்டத்துக்குள்ள ஆகி சோகங்கள்லாம் ஒரு குழந்தை இழந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பார்க்கும்போது அந்த இடத்துல நீங்க வந்து எதிர் ஆளுக்கு போய் நீங்க எம்பத்தி கொடுக்கறதோ, எதிர் ஆளுக்கு போய் ஆறுதல் கொடுக்கறதோ அப்படின்றத விட நீங்க ரெண்டு பேருமே தனியா எனக்கு யார் ஆறுதல் கொடுப்பாங்கன்ற ஸ்பேஸ்ல இருப்பீங்கல்ல. சோ பிரிவுக்கான ஒரு சின்ன சின்ன பிளவுகள் அப்படின்னு நினைக்கலாம் நினைக்கிறேன்.